ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒன் பீஸ் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து லூஃபியும் கோபியும் தான் அந்த போட்டில் போகிற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கோபி பார்த்துட்டு சொல்லுவான், நம்ம எப்படியே போனோம் அப்படின்னா அந்த நேவியோட ஐலாண்டுக்கு தாண்டா போவோம், நேவி பேஸுக்கு தான் போவோம்னு சொன்னோன்னே, சரி வா போகலாம் அப்படின்னோடனே லூஃபி கேட்பான், அங்கே தானே பைலட் அண்ட் ஜோரோ இருக்கான் அப்படின்னோடனே, ஆமாம் அங்கே தான் இருக்கான் அப்படின்னோடனே கோபி கேட்பான், நீ வந்து அவனை வந்து உன் குரூவில் சேர்த்துக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னோடனே கோபி சொல்லுவான், ஏய் அவன் ஒரு அரக்கன்டா, அவன் வந்து யாரை பார்த்தாலும் கையில் ஷார்ட்ஸ் வச்சுருந்தா போட்டு கொல்லுவான், அவனை போய் உங்கள் குரூவில் வந்து ஜாயின் பண்ணிக்க போறியா, ரொம்ப மோசமானவன் ஒரு டெவிலே அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது, இல்லை நான் கண்டிப்பாக சேர்க்க தான் போகிறேன் அப்படின்னோடனே இந்த எபிசோடில் வந்து நம்ம ஜோரோ வந்து நம்ம குரூவில் ஜாயின் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐலாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் லூஃபி சொல்லுவான், நான் வந்து ஜோரோவை தேடி தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் ஓடி போய்கிட்டே இருப்பான். அவன் பாட்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ வந்து கிரௌடில் வந்து ஒரு பழக்கடையை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஜோரோவை எங்கே அடைச்சி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு நடுவில் ரெண்டு கேட்பாங்களா, எல்லாம் தலை தச்சு ஓடி போயிடுவாங்க. அப்போ வந்து கோபி சொல்லுவான், ஜோரோவை பற்றி இங்கே யாரும் பேசக்கூடாதா, அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பானா. அவன் சிரிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். அப்படியே பின்னாடி வந்து கோபியும் அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ வந்து மார்கன் எங்க இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா அவன் தலை தெரிச்சு ஓடிட்டு இருப்பான் திருப்பியும், என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் வந்து இங்கே ஃபன்னியாக இருக்கடா இங்கே இருக்க எல்லா இடமும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் நடந்து போயிட்டு இருப்பான். போயிட்டு இருக்கும்போது நேவி பேஸ் வந்துடும். நேவி பேஸை பார்த்தோன்னா கோபி உட்காந்து அழுதுட்டு இருப்பான், இங்கே தான் நான் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் லைஃப் ஃபுல்லாக, ஆனால் வந்துட்டேன் கடைசியா அப்படின்ட்டு. லூஃபி மேலே ஏற்றி பார்த்துட்டு இருப்பானா, டே இப்பெல்லாம் மேலே ஏறக்கூடாதுடா, ஜோரோ ஜெயில தான் அடைச்சி வச்சிருப்பாங்க, வா போய் பார்க்கலாம் அப்படின்னோட லூஃபி இறங்கி நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ மேலே ஒருத்தவனை கட்டி போட்டுருக்காங்களே அவன் யாரு அப்படின்னு கேட்டோன்னே அப்போ ஜோரோவை காட்டுவாங்க. ஜோரோவை காட்டினோன்னா இவன் மேலே ஏறி பார்ப்பான். லூஃபியை பார்த்து டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து நோட் பண்ணுவானா, கிரீன் கலர் ஹேட்டு இது எல்லாமே. ஏய் இவன் தான்டா பைலட் அண்ட் ஜோரோ அப்படி சொல்லிட்டு இருப்பானா. ஓ இவன் தானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இவன் பக்கத்துல போயிடாத இவன் கொன்றுவான் ஒன்னா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது எல்லாத்தையும் லூஃபி வந்து காதில் வாங்கிட்டு இருப்பானா. அப்போ வந்து ஜோரோ பார்த்துட்டு, டே ரெண்டு பொடி பேர் என்னடா பண்றீங்க, போய் வீட்டுக்கு போங்கடா, போய் வீட்டில் போய் விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து கோபி சொல்லுவான், வா போயிடலாம் சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து ஏணி போட்டு அது மேல ஏறி இறங்கி போயிட்டு இருக்கும். போய்கிட்டு இருக்கும் போதே வந்து கோபி அதை பார்த்துட்டு, டே லூஃபி போய் ஸ்டாப் பண்ற அந்த குழந்தைய, கிட்டக்க போனுச்சுன்னா கொன்றுவான்டா ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ஜோரோ கிட்டக்க போயிருமா, உங்களுக்காக நான் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னோடனே, யார் உன்னை இங்கே வர சொன்னது, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை என் கையால் உங்களுக்கு நான் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஜோரோ பார்த்துட்டே இருப்பான். அப்போ வந்து எல்மப்போ வருவான். இவன் யாரு அப்படின்னா மெரைன் கேப்டனோட பையன். வந்துட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு இப்போ ஜோரோ சொல்லுவான், அந்த பொண்ணை இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கோபி வந்து இந்த வந்துட்டாங்களா மெரைன் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து எல்மப்போ வந்து, யாரும் நீங்க சாப்பாடுலாம் எடுத்து வர சொன்னது அப்படின்னோன்னா, யாருக்கு எடுத்து வந்தேன்னு கேட்டோன்னா, நான் ஜோரோக்கு தான் சமைச்சு எடுத்து வந்தேன் என் கையால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை தட்டி விட்டுருவான். தட்டி விட்டு அதை போய் மிதின்னு மிதிச்சிட்டு இருப்பானா. அந்த பாப்பாவுக்கு வந்து அழுதுட்டு இருக்கும். நான் வந்து கஷ்டப்பட்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது அவன் எதையும் கண்டுக்காம அவன் மட்டும் மிதிச்சு தள்ளிட்டு, உன்னை யார் இங்க வர சொன்னது, ஃபர்ஸ்ட் இங்க தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி அகத்தளமா பார்த்துட்டு இருப்பான். பின்னாடி இருக்கவங்கள்ட்ட வந்து சொல்லுவான், இந்த குழந்தைய வந்து தூக்கி விட்டுறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட மெரைனோட ஆடை எடுத்து காமிச்சோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்து விட்டுறிவாங்களா. தூக்கி போடும்போது கரெக்டா லூஃபி வந்து கேட்ச் பிடிச்சி சேஃபா வந்து பார்த்துப்பான். அப்படியே அந்த பொண்ணு வந்து எந்திரிச்சு தேங்க்யூ சொல்லிட்டு ஜோரோவை பார்த்துட்டு அப்படியே வெளியில போயிடும். அப்ப எல்மப்பாவை காட்டுவாங்க. எல்மப்பா சொல்லுவான், 20 நாள் சாப்பிடாம இருக்க, அப்படியே வந்து நீ ஸ்ட்ரென்த்தா இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஜோரோ சொல்லுவான், நான் ஒன்றும் வீக் இல்லடா, ரொம்ப ஸ்ட்ரென்த்தடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்மப்பா சொல்லுவான், ஓ சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பானா. அப்ப ஜோரோ சொல்லுவான், இன்னும் 10 நாள் தான்டா இருக்கு, நான் வெளில வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் சீன் வந்து அந்த பொண்ணுகிட்டையும் கோபிகிட்டையும் தான் போகும். கோபி கேட்பான் அந்த பொண்ணுகிட்ட, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜோரோவை கட்டுவாங்க. அவங்க கிட்ட வந்து லூஃபி நின்றுட்டு இருப்பான். அப்ப ஜோரோ கேட்பான், நீ யாருடா, நீ எதுக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப லூஃபி சொல்லுவான், நான் ஒரு பைலட்டு, நான் வந்து ஒரு குரூ ஆரம்பிக்க போறேன், அதுல வந்து நீ ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா முடியாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த கீழே வந்த சாப்பாடை பார்த்துட்டு லூஃபி, அந்த சாப்பாடை கொஞ்சம் எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்பானா. அது மண்ணுடா அப்படின்னுவான். பரவாயில்ல எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு. லூஃபி கீழே கொஞ்சம் அதை எடுத்து கொடு, இது எடுத்து கொடுப்பான். அவனும் சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு அப்படியே சிரிப்பானா. சிரிச்சதுக்கு அப்புறமேட்டு லூஃபி அதை பார்த்துட்டு கீழே இறங்கி போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவான், நீ கொடுத்த சாப்பாடை வந்து ஜோரோ சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாயிரும். சிரிச்சுக்கிட்டே வந்து ஜோரோ சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோபி கேட்பான், ஜோரோ ரொம்ப கெட்டவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து, இல்ல அவர் ரொம்ப நல்லவர், உங்களுக்கு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஓ அப்போ நீ சொல்லு, கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி லூஃபி கேட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த பொண்ணு சொல்லும், ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து அந்த எலுமப்பா வந்து அவன் நாயை வந்து வாக்கிங் கூட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த நாய் வந்து எங்க கடைக்குள்ளார வந்து
சர்வ் பண்ணியிருந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்துச்சா. அதை பார்த்துட்டு நான் வந்து பயந்து கத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த நாய் என்ன அட்டாக் பண்ணிருந்துச்சு. அதை பார்த்து எல்மப்பா சிரிச்சிட்டு இருந்தானா, அதை வந்து ஜோரோ வந்து தடுத்தாரு. அதனாலதான் வந்து அவருக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சா. அப்புறம் வந்து ஜோரோ வந்து ஏன் நாயே அடிச்சுப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்மப்பா வந்து கிட்டக்க போய் கத்திய வச்சு நின்றுட்டு, நான் யார் தெரியுமா, நான் யாரோட பையன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஜோரோ எதையும் கண்டுக்காம சாப்பிட்டுட்டே இருப்பான். அதுக்கப்புறமேட்டு கத்தியை கிட்ட கொண்டு வருவானா. அப்படியே கத்தியை ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு வாயோட ஒரு உதச்சிட்டு கத்தி வச்சு முன்னாடி நின்றுட்டு இருப்பான். நான் யார் தெரியுமாடா, எங்க அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சு எங்க அப்பா உன்னை கொன்றுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. யாரா இருந்தா எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு கத்தி வச்சு நின்றுட்டு இருப்பான். அப்போ வந்து எல்மப்பா சொல்லுவான், நீ இன்னும் கொஞ்ச நாள்ல இங்கேருந்து போயிடுவா தானே, இந்த 2 பேரும் உயிரோட இருக்கணும்னா சொல்லு, நம்ம 2 பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி ஓகே டீல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன டீல்னு கேட்பான் ஜோரோ. எல்மப்பா சொல்லுவான், நீ 1 மாதம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களை இவங்கள விட்டுருவேன் அப்படின்னு சொன்னோன்னா கத்தியை கிளப்பிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் லூஃபி கேட்டுட்டு ஓ அப்படியா இதுதான் கதையா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அப்புறம் வந்து சீன் வந்து எல்மப்பா கிட்ட போது எல்மப்பா வந்து அந்த கடைக்கு போயிருப்பான். அந்த கடைக்கு போயிட்டு இங்க இருக்க சாப்பாடுலாம் கொடுங்கடா, இங்க இருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுங்கடான்னு சொல்லி எடுத்து கொடுங்கடான்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டு இருப்பான். அதான் நம்ம வந்து நாமியும் பார்க்கலாம். நாமி வந்து எவன்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு அப்படியே வேலையை பார்த்துட்டு இருப்பான். அப்ப எல்மப்பா சொல்லுவான், எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு, நான் ஜோரோவை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது லூஃபி கேட்டுட்டு கடுப்பாயிட்டு ஓங்கி ஒரு குத்துவான். குத்தி அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சிருவான். அதை பார்த்துட்டு நான் யார் தெரியுமா, எங்க அப்பா வந்து உன்னை சும்மா விட மாட்டாரா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்காம அவன் போட்டு அடிச்சுட்டே இருப்பான். அப்புறமேட்டு கோபி தான் பிடிச்சி வச்சிருப்பான். அப்ப வந்து லூஃபி சொல்லுவான், ஜோரோ வந்து என்னோட பைலட் குரூல ஜாயின் பண்ண போறோம்டா, ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த சைடு அப்படியே மெரன் பேஸை காட்டுவாங்க. அதுக்குள்ளார வந்து கேப்டனை காட்டுவாங்க. இவன் தான் மார்கனு. அவன்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான் ஒரு நேவி சோல்ஜரு. அவன் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது எல்மப்பா அங்கேருந்து ஓடி வந்து அப்பா என்னை ஒருத்தவன் அடிச்சுட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கண்ணத்துல கை வச்சுட்டு. அவன் எதையும் கண்டுக்காம அவன் பாட்டு பேசிட்டே இருப்பான். அப்போ ஜோரோவை காட்டுவாங்க. ஜோரோக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வரும், சின்ன வயசுல ட்ரைனிங் எடுத்ததெல்லாம். அப்போ வந்து ட்ரைனிங் வந்து ஒரு பொண்ணு கூட தான் எடுத்திருப்பான். அந்த பொண்ணை அடிச்சு போட்டு இவனை நீ ரொம்ப வீக்கா இருக்க, நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து ஜோரோ சொல்லுவான், நான் கண்டிப்பா வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆவேன் வேர்ல்டுலயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் ஞாபகம் வந்து முழிச்சிருவான். முழிச்சிட்டு இருக்கும்போது எயித்தப்ல பார்ப்பான், லூஃபி வந்து நின்றுட்டு இருப்பான். யார்டா நீ அப்படின்னு கேட்டோன்னா, நான் தான் சொன்னேன்ல ஒரு பைலட் குரூ வச்சு ஆரம்பிக்க போறேன், நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. முடியவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்டா உனக்கு என்ன ஆச்சு, ஏன் முடியாதுன்ற அப்படின்னா, நான் எந்த ஒரு கெட்ட விஷயமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜோரோ சொல்லிட்டு இருப்பான். டேய் நான் வந்து உன்னோட ஸ்வாட்ஸை எடுத்து வரேன், நீ என் குரூல வந்து ஜாயின் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுவான். டேய் இந்த சைடு இல்லடா இந்த சைடுன்னு சொன்னோன்னே ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜம்ப் பண்ணி அவன் பாட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் சீன் வந்து மெரன் ஃபாலோட டாப்ல தான் கட்டுவாங்க. அங்க வந்து மார்கனோட சிலையை வந்து வச்சிட்டு இருப்பாங்க. அதை வந்து மார்கன் பார்த்துட்டு இருப்பான். இதுக்காக தான் ரொம்ப நாள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன், கஷ்டப்பட்டு இருந்தேன், ஒழுங்கா வைங்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. அப்போ வந்து எல்மப்போ சொல்லுவான், அப்பா என்னை ஒருத்தன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டான், அதை நீங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது வரைக்கும் நான் உன்னை அடிச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா மார்கன். இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓங்கி ஒரு அடி அடிப்பான். அவன் வந்து அடி வாங்கிட்டு ஏன்பா அடிச்சிங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஜோரோவை பார்க்க ஒரு பொண்ணு வந்துச்சாம, ஏன் அந்த பொண்ணை கொல்லல அப்படின்னு கேட்டோன்னே, இல்லப்பா அது குழந்தைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் சொல்றதான் நீ செய்யணும் சரியா, இதுக்குள்ளார யாரு வந்தாலும் வந்து கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட்லாம் அடிப்பான். அதோட வந்து நேவி ஆளுங்கள்ட்டெல்லாம் வந்து சிலையை சீக்கிரம் தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம் வந்து லூஃபியை காட்டுவாங்க. எப்படிலாம் மேலே போற சொல்லி யோசிச்சுட்டு இருப்பானா. அப்ப வந்து அந்த சிலையோட கை தெரியும். அதை பார்த்துட்டு கம் கம் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்கு மேலே போயிடுவான். பார்த்தா வானத்துக்கிட்ட போயிடுவான். அதுக்கப்புறமேட்டு திருப்பி அந்த சிலையை பிடிச்சி கீழே இறங்குவானா. கீழே இறங்கும் போது அந்த சிலை 2ஆ உடஞ்சிரும். அதை மார்கன் பார்த்துட்டு டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிங்கடா, பிடிச்சி என்கிட்ட கொண்டு வாங்கடா, நானே என் கையால கொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதை எதனையும் காதுல வாங்காம எல்மோபாவை தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஓடிட்டு இருப்பான். எங்க ஓடிட்டு இருக்கான்னா ஜோரோட ஸ்வாடை வந்து எங்க வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி தேடி எடுக்க தான் போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன் வந்து அப்படியே ஜோரோ கிட்ட காட்டுறாங்க. ஜோரோ கிட்ட யாரோ நடந்து வர மாதிரியே இருக்காங்க. அப்ப வந்து நாமியும் காட்டுறாங்க. நாமியும் வந்து நேவி பேஸ் ஏதாவது கிடைக்குமா சொல்லி திருட வந்திருக்கா. அவடு கதவை ஓப்பன் பண்ணி உள்ளார போயிட்டு இருக்கா. அப்ப வந்து லூஃபி வந்து எல்மோபாவை தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பானா. டேய் எதுக்குடா என்ன தூக்கிட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே லூஃபி சொல்லுவான், ஜோரோட்ட வந்து எடுத்து இல்ல ஸ்வாடு அது எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா, இப்ப நீ ஒரு ரூமை தாண்டி வந்து இல்ல அந்த ரூம்ல தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவானா. அப்போ வந்து 3 நேவி ஆளுங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எல்மப்பா முன்னாடி வச்சுட்டு என்ன சுட்டணும்னா இவனை தான் சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்படியே சீன் வந்து அப்படியே கீழே கட்டுறாங்க. கோபி தான் வந்து ஜோரோ கிட்ட வந்திருப்பான். அவன் வந்து அவுத்து விட்டுட்டு இருப்பான். டேய் அவுக்காதரா, இங்க யாராச்சும் வந்தாங்கன்னா உன்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
இன்னும் 10 நாள்ல நானே ரிலீஸ் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து கோபி சொல்லுவான், இல்ல நாளைக்கே உங்களை கொல்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்து லூஃபியோட குரூல ஜாயின் பண்ணீங்க, ஜாயின் பண்ணல எனக்கு தெரியாது. பட் நானும் வந்து மெரெயின்ல தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நேர்மையான மெரெயின்ல. ஸோ அதனால வந்து நான் காப்பாத்தி தான் ஆவேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கயிறை அவுத்து விட்டுட்டு இருப்பான். அந்த டைம் வந்து கரெக்டா வந்து மார்கன் வந்துட்டு அவனை அவுத்து விடவா ட்ரை பண்ற, இருடையும் அவனை கொல்றேன் நானு அப்படின்னு சொல்லி கண்ணை வச்சு முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப லூஃபி வந்து அந்த ரூம்குள்ள வந்து பார்ப்பான். அந்த ஷார்ட்ஸ்லாம் இருக்கும், இதுல எது ஜோரோவோடதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மூணுத்தையும் எடுத்துட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருப்பானா. அப்ப வந்து எல்லாரும் கண்ணை பாயிண்ட் பண்ணி நின்றுட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு இருப்பான் லூஃபி. மார்கன் சொல்லுவான், டேய் அவனை சுட்டு கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜோரோ சொல்லுவான், தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காதீங்கடா, என் கோவத்துக்கு ஆளாவாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. எதையும் காதுல வாங்காம அவங்க பாட்டுக்கு வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அப்போ வந்து லூஃபி வந்து அதை பார்த்துட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணிடுவான். ஜம்ப் பண்ணி கரெக்டாக வந்து மார்கன் சுடுங்கடா அப்படின்னு சொல்லுவானா. அதை பார்த்துட்டு அவங்களாம் சுட்டுருவாங்க. சுட்டதுக்கு அப்புறமேட்டு கரெக்டாக இடையில வந்து லூஃபி விழுந்துருவான். விழுந்தோடனே புல்லட் எல்லாருமே அவன் மேலே தான் படுமா. அவன் தான் ரப்பர் ஆச்சு. ஸோ அதனால புல்லட் எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருவான். ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டு எனக்கு இதனால ஒண்ணுமே ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பானா. அதை எல்லாரும் பார்த்துட்டு யாரா அவன் இந்த பைத்தியக்கார பையன் அப்படின்னு சொல்லி ஜோரோல இருந்து எல்லாரும் வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்படியே திரும்பி லூஃபி சொல்லுவான், நான் உன்னோட ஷார்ட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டேன், நீ என் குரூல வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லி எபிசோட முடியுது. பாய்.